பரமன் இளமதிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காண்டி இளமதி தொலைஞ்சு போனதா சொன்ன அவங்க கடையோட துணிமணி எல்லாம் விசாரிக்கிறாரு பரமன். அப்ப பரமன் கேக்குறாரு, உன்னை ஒருத்தன் வர சொன்னானே, அவன் எங்கடா? பரமன் கிட்ட எதுவும் சொல்லாம நிக்கிறாரு. பரமன் கைப்பிள்ளை கிட்ட சொல்றாரு, அவன் இங்கதான் இருப்பான், தேடுங்கடா. பரமன் யாரோ ஓடுறத கவனிக்கிறாரு, துரத்திக்கிட்டு போறாரு. பிடிக்க ட்ரை பண்றப்ப சரவணன் போட்டிருக்க மாஸ்க் ரிமூவ் ஆகுது. பரமன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆறாரு. பரமனை சரவணன் அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடுறாரு. கைப்புள்ள கிட்டையும் வண்டி கிட்டையும் பரமன் சொல்றாரு, இந்த துணிமணி எல்லாம் திருடிட்டு வந்தவன் தப்பிச்சுட்டான், இத இளமதி கிட்ட கொண்டு போய் சேர்த்துருன்னு சொல்றாரு பரமன். அந்த நேரத்துல போலீஸ் வர்றாங்க அந்த கூடவனுக்கு. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இளமதியோட துணியெல்லாம் எடுத்தது நீந்தானா? என்கிட்ட கையுங்காலுமா மாட்டிக்கிட்ட பரமா, ஸ்டேஷனுக்கு நடடா பரமா. பரமனை காலரை புடிச்சு இழுத்து போலீஸ் ஜீப்ல உட்கார வைக்கிறாரு இன்ஸ்பெக்டர். போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பரமனை கொண்டுட்டு வந்து லாக்அப்ல அடைக்கிறாரு இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் இளமதிக்கு போன் பண்ணி சொல்றாங்க. இளமதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. அப்ப போலீஸ் ரிஷி இளமதி கிட்ட சொல்றாங்க, உங்க கடை துணிமணி எல்லாம் திருடினது இந்த பரமன் தான். சரவணன் சொல்றாரு, அக்கா, இன்ஸ்பெக்டர் சொல்றது உண்மைதான், இந்த பரமன் நம்மளோட கடையோட துணிமணி எல்லாம் எடுக்கிறத நானே பார்த்தேன்க்கா. பரமன் சொல்றாரு, டே, ஏண்டா சரவணா இப்படி பொய் சொல்ற? நீயும் அங்க இருந்த இல்லடா. இளமதி பரமனை பார்த்து ஃபீல் பண்ணி சொல்றாங்க, நான் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? போலீஸ் ரிஷி சொல்றாரு, இளமதி, பரமன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ரிஷி சொல்றாரு. இளமதியும் எழுதி கொடுக்கறாங்க பரமன் மேல கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல. பரமன் இதெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறாரு. நாளை சந்திப்போம்.